பேசினால் நன்மை உண்டாகும். கடவுளை உன்னை அற்புதம்
செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தீர்க்க தரிசனம் எல்லாம் துல்லியமாக வேகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் 2026 குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் எல்லாம் துல்லியமாக நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 3 மாதமாக உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் சொல்றதை அப்படியே துல்லியமாக எதுவும் உரைக்காம அப்படி சொல்றேன். நான் சொல்றவங்களுக்கு மனிதர்கள் மிருகமாய் மாறுவார்கள், மனிதர்கள் மிருகமாய் மாறுவார்கள், மனித மிருகமாய் மாறுவார்கள், மனிதர்கள் மிருகத்தை போல இருப்பார்கள், மிருகமாய் மாறுவார்கள். வெப்பாயம் மாதிரி ரத்தத்தெல்லாம் குடிப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். எத்தனை ஞாபகம் இருக்கு? பிடி சர்ச்சில் இங்கே ஆண்டவர் சொன்னது ஞாபகம் இருக்கு? எத்தனை ஞாபகம் இருக்கு? நான் 1ஆம் தேதி தீர்க்க தரிசனம் உறுதிப்படுத்துவதற்காக 1ஆம் தேதியில என்னென்ன தீர்க்க தரிசிகள் என்னென்ன பேசியிருக்கிறாங்க சொல்லிட்டு 2ஆம் தேதி நாம உட்கார்ந்து நான் கேட்க ஆரம்பித்தேன். கர்த்தர் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனமும் டான்சிங் டேனியலோடு தீர்க்க தரிசனமும் இணைந்து நான் பார்க்கும்போது எல்லாம் அப்படியே இருக்கிறாங்க. 2026 ஒரு துஷ்ட ஆண்டா இருக்கும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு நன்மையும் குறைவிடாது கர்த்தர் சொல்றார். இந்த 2026 நான் திரும்ப சொல்றேன், ஒரு சாதாரணமான ஒரு ஆண்டு அல்ல. நான் உங்களுக்கு கடந்த 3 மாதமா உங்களுக்கு சொல்லிக் கொண்டே வருகிறேன். இந்த 2026 இந்த மாதம் முடிவதற்குள்ளே சில பூமி அதிர்ச்சிகள் செய்திகள் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். நான் நல்ல ஜோம் பண்ணி தூங்கிட்டேன். அவன் வேகமா ஓடுறதை தரிசனத்துல பார்த்தேன். வேகமா ஓடிட்டு இருக்காங்க. என்னடா இவன் வேகமா ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு சக்குன்னு முடிச்சு போட்டு நம்ம வாலிப பையன் ஒருத்தன் வேகமா ஓடுற சும் போயிட்டு இருக்கு. என்ன அவ்வளவு வேகமா வரானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இயேசு மேல சொல்லி பார்த்தேன். பயங்கர கடைப்பா இருந்தது, ரொம்ப டயர்டா இருந்தது. ஏன்னா கடைசியா நான் ஜெபிக்கும் போது 8:45 நீங்க எல்லாம் போயிட்டீங்க. நான் கடைசி வரைக்கும் 8:45 கடைசியா ஜெபம் பண்ணிட்டு தான் போனேன். பயங்கர டயர்டா இருக்கு. சரி ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா சொல்லப்படுது. ஸ்ரீபத்தாலே அப்படின்னு ஆண்டவர் காட்டினார். ஷெராஸ் அப்படின்னு காட்டினார். அப்பா சுபா லோகோ சுபா இந்த பகுதியில் நாம் கட்டடங்கள் விழுவதை கர்த்தர் காட்டினார். ஸ்ரீபத்தாலை ஏரியா, ஸ்ரீபத்தாலை அந்த சைட்டு, இந்த விடைய கொத்துவான் இந்த பகுதியெல்லாம் கட்டடங்கள் விழுக போகிறது சீக்கிரமாய் ஆண்டவர் என்று சொன்னார். மலேசியால கட்டடங்கள் விழுவதை ஜனங்கள் பார்ப்பார்கள். இந்த பகுதியில் மட்டுமல்ல நிறைய பகுதிகளில் கட்டடங்கள் விழ போகிறது. வெள்ளங்கள் தீவிரித்து வர போகிறது. இந்த பகுதிகளில் கட்டடங்கள் விழுவதை நீங்கள் பார்த்தீர்கள். மனிதர்கள் மிருகத்தை போல இருப்பார்கள். ஆகவே மனித மிருகங்கள் எப்படி மனித ரத்தத்தை குடிப்பார்கள். உங்களுக்கு சொல்லும்போது இன்னைக்கு நட்டு அதை தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. ஒரு பயங்கரமாய் மனுஷர்கள் மாறுவார்கள். யுத்த செய்திகள் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். தேசத்தில் கர்த்தர் ஒரு அசைவு தேவன் கொண்டு வருவார். அராபியர்களுக்குள்ளே சண்டைகள் உண்டாகும். மனுஷர்கள் புது சட்டங்கள் வரும்.
மலேசியாவில் மக்கள் ஒடுக்கப்படுவார்கள். People in Malaysia will be oppressed. இந்த 3 மாதம் தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப உழைக்கணும், நன்மையை சொல்லிக்கணும், நீங்கள் கர்த்தரை தேடணும். The next 3 months people are going to work hard, seek God. நான் எப்பொழுதுமே ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும் போது ரொம்ப நான் யோசிப்பேன். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் கர்த்தர் நமக்கு கொடுத்தார். God gave us the promise. நாம் 1 அதிகாரம் 15 வசனத்தை கர்த்தர் கொடுத்தார். Nahum 1:15. அப்ப நான் அந்த வசனத்தை வைத்து நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். I was praying over the word. ஆண்டவர் என்ன சொன்னார், தேவ பிள்ளைகளுக்கு நீ இந்த வசனத்தை தெளிவாக எடுத்து நீ பேச வேண்டும். God told me that you need to speak to the people clearly from His word. ஆண்டவர் தெளிவாக என்ன சொன்னார், God clearly told me. ஆராதனை முடிந்தவுடனே Right after the service. ஆராதனை முடிந்தவுடனே Right after the service. அந்த பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். I'm going to pray for this. ஜெஸ்பருக்காக நான் ப்ரேயர் பண்ணேன். I need to pray for this girl, Jasper. I have to pray for you after this service. ஒரு வியாதி பலவீனம் அந்த பிள்ளையை தாக்கு மரண ஆவியை நான் பார்க்கிறேன். அந்த பிள்ளைக்காக நம்ம ஆராதனை முடிஞ்சு நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். ஒரு ஆமென் சொல்லுவாங்க. ஆண்டவர் சில வார்த்தைகளை சொன்னால் தேவ பிள்ளைகள் கவனமா நீங்கள் கேட்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் நாமும் 1:15 குறித்து 2 நாளாய் நான் மிக சர்வீஸ் பரப்ப ஆவியானவர் என் மைண்ட்ல கர்த்தர் பேசிக் கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். துல்லியமாக நீங்கள் கேட்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு கூட இடைப்பட போகிறார். நாம் 1:15 நீ துஷ்டனும் வழியாய் இருப்பது அவன் முற்றிலும் சங்கரிக்கப்படுவான். பட்டான். உதாரணம் சொல்ல பார்ப்போம். அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். கர்த்தர் முற்றிலும் துஷ்டனை சங்கரித்தார். உதாரணம் சொல்ல பார்ப்போம். அப்ப நான் மகிழ்ச்சியா இந்த வார்த்தை கர்த்தர் சொன்னார் சொல்லி நேரா வந்து ஜோபனை படுத்துங்க. ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த வார்த்தை நீ கவனமாய் கூர்மையாய் யோசித்து பாருங்க. துஷ்டன் அப்படின்றாரு. துஷ்டன் உன் வழியாய் வருவதில்லை. அப்படின்னா என்ன நடக்க போகிறது? துஷ்டன் வருவான். துஷ்டன் வருவான். ஆனால் அவன் வழியாய் வராது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த சொல்லுங்க, துஷ்டன் வருவான் ஆனால் அவன் வழியாய் வராது. பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக ஆவியானவர் சொல்றார். பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்றார். அவர் என்ன சொல்ல வரீங்க கேட்டு 2020 கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். கோவிட் வருவதற்கு முன்பதாக நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்படி என்றால் ஏதோ ஒரு ஆபத்து வரப்போது அதிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க போகிறார். அடுத்து கர்த்தர் சொல்றார், இந்த வருஷம் கர்த்தர் சொல்றார், அந்த வார்த்தை துஷ்டன் என்று கர்த்தர் சொல்றார். துஷ்டன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படினால் துஷ்ட மனிதர்கள் எழும்புவார்கள். துஷ்ட மிருகங்கள் எழும்பும். துஷ்ட காரியங்கள் இந்த உலகம் முழுவதும் நடக்கும். கர்த்தர் கடந்த மாதங்கள் முன்பதாக கர்த்தர் சொன்னார், சர்ப்பங்கள் மலேசியா முழுவதும் அப்படியே பரவும் என்று கர்த்தர் சொன்னார். சர்ப்பம் ஒரு துஷ்ட மிருகமாய் காணப்படுகிறது. ஆகவே அதே போல நிறைய இடங்களில் சர்ப்பங்கள் வீடுகளுக்குள்ள போட ஆரம்பித்தது. என்ன ஆண்டவரே, இந்த ஆண்டு துஷ்டம் ஆண்டு. இந்த ஆண்டு துஷ்ட மனிதர்கள் எழும்புவார்கள். துஷ்ட வியாதிகள் எழும்பும். புதிய வாதைகள் எழும்பும். மனிதர்கள் மரிப்பார்கள். மூச்சு தண்ணீரை மனிதர்கள் மரிப்பார்கள். ஆலயத்தில் சேதம் உண்டாகும். நீங்க எழுதி வச்சுக்கங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்றதை திரும்ப சொல்றேன். இயற்கையே நமக்கு சேதமாய் மாறும். தேவனுடைய பிள்ளைகள் விரோதமாய் காணப்படும். இந்த மாதம் தொடங்கி பல விமானங்கள் கீழே வருவதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள்.
plane crash. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் கவனமாய் இருக்க சொல்லு. So be careful, says the Lord. அடுத்த 3 மாதங்கள் தேவ பிள்ளைகள் தவறாமல் இந்த ஜெபத்தை கர்த்தரை தேட வேண்டும். Next 3 months, people of God need to pray and seek God continuously. சில பேர் கால்கள் வீங்குகிறது, Some people you going to see your legs கை விரல்கள் வீங்குகிறது. and your veins begin to swell. அப்படிப்பட்ட பொல்லாத பலவீனத்தை பிசாசு கொண்டு வருகிறார். Such a weak sickness is being ஆனால் தேவனை தேடுகிறவருக்கு கர்த்தரை அடையாளமாய் இருக்கிறார். God is the protector for those who seek Him. ஆண்டவரை தேடுகிறவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். God blesses those who seek Him. தீர்க்க தரிசனத்தை தேவ பிள்ளைகள் அலட்சியமா எண்ணிவிடக் கூடாது. People of God, please don't reluctantly take the I prophecy. thank God for God have chosen line of Judah. கர்த்தர் தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்தியாவில டான்சிங் டேவில் அவர்கள் பேசுவதற்கு முன்பதாக Even before Brother Dancing Dana speaking, வின்சென்ட் சலோமன் பிரதரும் மோகன்ஜி அவர்கள் சொல்றதுக்கு முன்பதாக even before anyone has prophesied in India, எல்லா தீர்க்கதரிசிகள் உரைக்கிறது முன்பதாக even before any prophet prophesied, கர்த்தர் முதலாவது லைன் ஆஃப் ஜூடாவோட தேவன் பேசுகிறார். first. ஆண்டவர் இந்த இடத்துல பேசுகிற ஒவ்வொரு தீர்க்கதரிசனமும் துல்லியமாய் நடக்கிறார். Every promise that God speaks in this place is coming to pass. கர்த்தர் பேசினா As the God spoke to me, ஆண்டவர் சொன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சபையான நம்ம கவுண்ட் டவுன் நம்ம நியூ இயருக்கு போகல. I said, I was very happy because in the beginning of the new year, we நம்ம called நியூ இயர் ஜெபத்தோட நம்ம ஆரம்பித்தோம். Hallelujah, with prayer. அநேக சபைகள்ல கவுண்ட் டவுன் ஆரம்பித்தாங்க. Many churches began to come down. எல்லாம் மோஸ்ட்லி Facebook பார்க்கும்போது மக்கள் போகும்போது கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சாங்க. Many people began the new year will come down. ஆவியானவர் சபைக்கு போறதா இருக்கிறபடியா Because the Spirit of God is the teacher, the master, the pastor of the church. ஆவியானவர் கவுண்ட் டவுன் பண்ணி வருஷத்தை ஆரம்பிக்கிறது ஜெபத்தோட வருஷத்தை ஆரம்பிக்கிறது. God instructed us to begin the year with prayer. ஜெபத்தோட ஆரம்பிக்கப்படுகிற எதுவாக இருந்தாலும் ஜெயமாய் மாறுகிறது. Begin with prayer and be victorious. அதனால இந்த வருஷம் ஜெபத்தோட ஆரம்பிக்கிறோம். That's the reason we begin the year with தேவனுடைய prayer. வார்த்தையோட ஆரம்பிக்கிறோம். With the word of God, தேவனுடைய கிருபையோட ஆரம்பிக்கிறோம். the grace of God. அடுத்த 3 மாதம் ஆவியானவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறார். Next 3 months, Spirit of God has been reminding me, ஜனங்களோடு கூட பேசு. speak to the people, என் இருதயத்தை ஜனங்களோடு கூட சொல்லு. share my heart to the people. ஆண்டவர் சொல்ல இந்த வருஷம் The Lord said this year, அநேகர் கிரிட்டிக் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களை கேட்ட நியாயம் தீர்க்க போகிற காலம். that God's judgment will arise against those who criticize. சபைகளுக்குள்ள அப்போஸ்தலர் நாட்கள் நடந்தது போல நடக்கும். What happens in Acts of Apostles will come to pass in the churches. அநேக சபைகள் மறித்தது போல They said, "None is forever die." சபைகளுக்குள்ள மரண செய்திகள் ஆனது நடந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் கேள்விப்படுவீர்கள். Even the dead use wrong services. தேவனுடைய கோபம் ஒரு பக்கமா இருந்தால் Even though the wrath of God, மறுபக்கம் எழுப்புதலின் சத்தம் தீவிரித்து வரப்போகிறது. on the other hand, we're going to see the revival rising. ஒரு பெரிய எழுப்புதலை நாம் பார்க்க போகிறோம். We're going to see a massive revival. யுககால சிங்கமாண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக யுத்தம் செய்ய போகிறார். Jesus Christ, the enough light is going rising up for us. ஆகவே இந்த வருஷத்தை நீங்கள் ஏனோதானமாய் எண்ணிவிடாதீர்கள். So I don't want you to take this year easy. ஒரு ப்ராப்பர்ட்டிக்கலா டைம் லைன் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். I'm giving you a prophetic timeline. We have finished 5 years, 10 years கர்த்தர் கொடுத்த 2020 ல இருந்து 10 வருஷம் 5 வருஷத்தை முடித்து விட்டோம். For 2020, God gave 10 years and we completed 5 years. அடுத்த 5 வருஷம் ஒரு பயங்கரமான ஆண்டா இருக்க போகிறது. Next 5 years is going to be a terrible year. எழுதி வச்சுக்கவே இது தவறா? You write it down, it will never fail. இது தவறா? It will never fail. இது தவறா? It will never fail. ஆனால் இந்த 3 மாதம் தேவனுக்காக ஊழியம் செய்து கர்த்தரை விதைத்தனமாய் தேடுகிறவர்கள் But those who seek the Lord and serve the Lord, ஆண்டவர்கள் வாழ்க்கையில பிரமிக்கத்தக்க அற்புதங்களை கர்த்தர் செய்வார். amazing things in your life. ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். Wonders. அடுத்த நாளையிலிருந்து நடக்க போகிற 5 நாள் கூட்டம் The next one, the meeting that we're going to have in the church, என்ன நடந்தாலும் தவறுவிடாமல் அவசியங்கள். I plead you to please present and join the meeting. இந்த 5 நாள் கூட்டம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். It's going to be a blessing for you. தீர்க்கதரிசனமாக இருக்கும். It will be prophetic as well. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட போகிறார். Every day God is going to speak to us. ஆகவே உங்களை கட்டாயப்படுத்தி இந்த 5 நாளை முடித்து விடுங்கள். So I want you to force yourself. நம்ம எல்லாரும் கவனித்துக்கு உன்னாக 3:15 இருந்து ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். I want to speak to us from Nahum 1:50. பைபிளை திறந்து கொள்ளுங்க. நாங்க 1:15. Nahum 1:50. அதுக்கு முன்பதாக கொஞ்சம் 2 நிமிஷம் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Before that, I'm going to pray 2 minutes for you. 2 minutes
minutes நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். ஜெபம் பண்ண I போறேன். will pray for you. உங்கள் வாயில சுருக்கம் ஏதாவது இருந்தா முழுங்கிடுங்க. நான் 1:15 எடுத்துக்கொள்ளுங்க. We going to pray just for 2 minutes. கைகளை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில லெமா கம்போத மாரா ஷபரா எல்லாரும் வாயத்துறாங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. பின்னால இருக்கிறவங்க எல்லாரும் வாயத்துறாங்க. அந்நிய பாஷையில எதுக்கு கத்தர் கொடுத்துருக்காரு? பேசுறது கொடுத்துருக்காரு. நல்ல வாயத்துறாங்க. Jesus, call the name of Jesus, go Lord Jesus, hallelujah, Rabara, Rabara, Busha, Rabara, Lema, Rabara, Rabara, Shaka, Rabara, Allah Jomani, Rani Kamataragulla, Allah Jomani, Karaka, Punaka, Sayyid, Rai Karaga, Rai Karaga, Mara, Rabara, Shabara, Rimana, Rabara, Rimana, Mara, Shaka, Rabara, Guru, Mara, Shaka, Rabara, Rima, Rabara, Julia. அவர்கள் சொல்லு நான் நானே வர போகிறேன். மக்கள் மத்தியில் கடந்து வர போகிறேன். I want to come upon the people. In the midst of the people, ask them to pray. 60 seconds. Come on, pray. நல்ல பிதாவே, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. நாம் 1:15 வாசிக்கும் கேட்போம் வசனங்களை. நாம் 1:15 வாசிக்கும். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள், மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டனும் நீ உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். கைகளை உயர்த்தி எல்லாமே சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க. முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், துஷ்டனும் வழியாய் வருவது கிடையாது. முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். இந்த வசனம் 1ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் பேசப்படுகிறது. துஷ்டனும் வழியாய் வரமாட்டார். துஷ்டனும் வழியாய் வரக்கூடாது என்றால், முற்றிலும் சங்கரிக்கப்பட வேண்டும் என்றால், தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய 3 காரியங்கள் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? உங்கள் காதுகள் திறக்கப்படுகிறதா? உங்கள் இருதயங்கள் திறக்கப்படுகிறதா? கர்த்தராகிய தேவன் இந்த வருஷம் அந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சத்தமா ஆமென் சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த 3 காரியங்களை நீங்கள் விடாமல் செய்தீர்கள் என்றால்,
tidings upon the mountain. Who will bring the good tidings? யார் நற்செய்தியை கொண்டு வருவார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். Only the Lord Jesus Christ alone. எஸ்ஐயா 54 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். Isaiah 54. சமாதானத்தை கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். And the God of peace is with us. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, The people of God. சமாதானத்தை கூறுகிற தேவனுடைய கால்கள் மலைகளில் வருகிறது. See, the God who brings peace is on the mountain. தேவனுடைய பிள்ளைகளை நோக்கி வருகிறது. Coming towards the people of God. திருச்சபையை நோக்கி வருகிறது. Towards the church. ஆகவே முதல் காரியம் என்னவென்றால், First thing is, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பாதத்துக்குள்ளே இந்த ஆண்டவர்கள் வர வேண்டும். people of God need to come to the feet of God. எவர்கள் தேவனுடைய பாதத்தில் வந்து விழுகிறார்களோ, Whoever come and fall at the feet of God, இந்த ஆண்டவர்கள் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். this year the Lord will bless them. தேவனுடைய பாதம் நமக்கு விலையேறப்பட்டதாக இருக்கிறது. God's feet is precious for us. தேவனுடைய பாதத்தை வருகிற தேவனுடைய பிள்ளைகள் 3 காரியங்களை கர்த்தர் இந்த ஆண்டு செய்வார். 3 things the Lord will do to those who come to the feet of the Lord. பக்கத்துல பார்த்து சொல்லி, இந்த ஆண்டு நீ செய்ய வேண்டிய முதல் காரியம். Tell your neighbor first thing you need to do பக்கத்துல பார்த்து சொல்லி, இந்த ஆண்டு this year. நீ செய்ய வேண்டிய முதல் காரியம். The first thing you need to do. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் நீ ஓடி வர வேண்டும். Run to the feet of the Lord Jesus Christ. தேவனுடைய பாதத்துக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும்? What happens when you come to the feet of the Lord? மத்தேயு சுவிசேஷம் 26 அதிகாரம் Matthew 26, 13 வசனங்கள் சொல்கிறது. 6 to 13 says, பாவியான ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்துக்கு வருகிறார். a sinful lady come to the feet of the Lord Jesus. இயேசுவின் பாதத்துக்குள்ளே வந்தாலே நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. When you come to the feet of the Lord Jesus, there is forgiveness. இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தேவனுடைய பாதத்தில் திருச்சபைக்குள்ள வந்திருக்கிறது. You have entered the first Sunday on the feet of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்துக்குள்ள வந்திருக்கிற உனக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை, The word that the Lord is giving to those who are in the feet of the Lord. இந்த ஆண்டு முழுவதும் தேவனுடைய பாதத்தை நீ தேடினார். When you seek the feet of the Lord throughout the year, ஆண்டவர் பாவத்தை கர்த்தர் மன்னிப்பார். God will forgive your sin. உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. Your sins will be forgiven. உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. Sins will be forgiven. அந்த ஆண்டுகளுடைய பாவமெல்லாம் இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கப்படுகிறது. Every sin has been forgiven in the name of the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உன் மேல் இறங்கி வரலாம். Praise the Lord Jesus will come upon you. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, People of God, இந்த ஆண்டு தேவனுடைய பாதத்தை இல்லாவிட்டால் if you are not in the feet at the feet of the Lord this year, வாழ்க்கையிலே பாவங்கள் பெருகும். sin will increase in your life. ஆகவே தேவனுடைய பாதத்தில் இருக்கிறது மட்டும்தான் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது. Only those who tarry in the feet of the Lord you have the protection. இரண்டாவது தேவனுடைய பாதத்துக்குள்ளே வந்தால் என்ன நடக்கிறது? Secondly, when you come to God's feet, what happens? மார்க் 5:25-34 வசனங்கள். Mark 5:25 to 30. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை வந்தால் She came to the feet of the Lord Jesus. வஸ்திரத்தின் முடியை தொட்டார். She touched the garment, the hem of his garment. ஆண்டவராகிய தேவன் அவளுக்கு அற்புதம் செய்தார். Lord Jesus performed a miracle for her. இயேசுவின் நாமத்தில் தீர்க்கதரிசியாக சொல்லுது. The prophet and prophet in the name of Jesus. ஆண்டவருடைய அபிஷேகத்தோடு சொல்லுது. The anointing of the Holy Spirit. 2026 2026. தேவனுடைய பாதத்தை விட அற்புதம் அற்புதம் நடக்கும். When you come to the feet of the Lord Jesus, will receive a miracle. ஜெபத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். All the spirits of God told me, கை வைக்கப்பட தேவையில்லை. do not lay your hand. உள்ள நுழையாமலே அற்புதம் நடக்கும். When you enter the church, you will receive the miracle. தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கிறவருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். Those who enter the feet of the Lord will receive the miracle. அவருடைய பாதத்தில் காத்து Stare in the presence of the Lord. இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு அற்புதத்தை நீ காண்பாய். You receive a miracle that you have never seen up to this day. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் சொல்கிறார். In the name of Jesus, the Lord said, அந்த பாதத்தில் கீழே நீ விழுந்து கிடக்காத. don't fall at the feet of other people. இயேசுவின் பாதத்தில் விழுந்து விடு. Come at the feet of Jesus. 2026 தேவனுடைய பாதத்தில் விழுந்து அச்சம் இருக்கும். Whoever fall at the feet of the Lord Jesus this year, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. the sins will be forgiven. அற்புதங்கள் தானாய் நடக்கும். Miracle will take place. அற்புதங்கள் தானாய் நடக்கும். Miracle will take place. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் இந்த வருஷம் சட்டப்பட தேவை. இதனால் accuse man. நீ மற்றவர்களோடு கூட போராட தேவை. Remember, wrestle with others. தேவனுடைய பாதத்துக்குள்ளே வா. Come to the feet of the Lord. உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் முறியடித்து God will destroy the enemy rise up against you. தேவனுக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். Hallelujah, the Lord is able to perform a miracle for you. நம்புகிற மட்டும் கை உயர்த்தி நான் சொல்லுவேன். Believe me, say amen. இது நம்புகிற மட்டும் நான் சொல்லுவேன். Believe me, say amen.
பிள்ளைகள் To be the people of God. யார் யார் இந்த வருஷம் தேவனுடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார்களோ Whoever carry the feet of the Lord, எழுதி வச்சுக்கொள்ளுங்க, ஆண்டவருடைய அன்பை நீ உணர்வாய். write down you will feel the love of the Lord. ஆண்டவருடைய அன்பை நீ உணர்வாய். You will feel the love of the Lord. தேவனுடைய அன்பு உன்னை சூழ்ந்து கொள்ளும். The love of the Lord will surround you. இந்த வருஷம் அநேகர் இயேசுவை தரிசனமாய் பார்க்க போகிறார். Maybe you are going to see Jesus this year. காலை சோமனோட அப்பா என்ன சொல்றார்? Father told me this morning. இந்த வருஷம் அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தை காண்பீர்கள். Maybe you will see the face of the Lord Jesus. இயேசுவை பார்க்க முடியுமா? Can you see Jesus? முடியும், பார்ப்பீர்கள். Yes, you can see. இயேசு உங்களுக்கு வெளிப்படுவாரா? Jesus will reveal himself to you. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நேரம் வெளிப்படுவார். The Lord will reveal himself to those who seek him. தேவனுடைய பிள்ளைகள் அவரை கண்டடைவார்கள். Those who seek the Lord will find him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களை கடந்து வருகிறார். The grace of the Lord Jesus Christ come upon you. இந்த வருஷம் தேவன் மனுஷர் புஸ்தகம் அடையாள மாட்டார். The Lord said the wicked will never pass to you. என் பாதத்தினை ஆண்டு, Carry in my faith. என் பாதத்தினை காத்து, Wait in my faith. என் பாதத்தினை சஸ்தாகமாய் விடு. Fall in my faith. எந்த துஷ்டன் வந்தால் And when what kind of evil or wicked will come, தேவனுக்காக யுத்தம் செய்த நல்லவர்களாக இருக்கிறார். God is able to fight for you. என்ன நடக்குது தெரியுமா? What happened? ஒரு பாவியான ஸ்திரீ A sinful lady. இயேசுவை பார்த்துக்கொண்டே வருகிறார். She came to the feet of the Lord Jesus. வேதம் கலவை சொல்கிறது. Bible clearly says, சைமன் the leper. Simon the Customer, சைமன் வீட்டுல பெரிய ஒரு விருந்து நடக்கிறது. there is a feast. அவர் உடைந்து போய் இயேசுவை பார்த்துக்கொண்டே வருகிறார். See, she was so broken and she went to the feet of the Lord. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அந்த வீட்டில் இருக்கிற எத்தனை பேரும் இவள் யார் என்று இயேசு தெரிந்தால் அவரை இப்படி விட மாட்டார், பாவி என்று சொல்லி அவளை வேதனைப்படுத்துகிறார். So people often say that if Jesus knew who is the lady, she is going to have a lot to do what she's been doing because she's a sinner. அந்த பைபிள் சொல்கிறது, The Bible says, கர்த்தர் அவருக்காக பரிந்து பேசினார். Jesus intercede for us. கர்த்தர் அவருக்காக பரிந்து பேசினார். Jesus spoke on behalf of God. எனக்காக தேவனுடைய பிள்ளைகள், The people of இந்த God. வருஷம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் பரிந்து பேசுவார். Hallelujah. The Lord will speak for those who tarry in the presence of the Lord. தெளிவாக கர்த்தர் சொல்றார், Clearly the Lord says, ஜனங்களை என் பாதத்தில் வந்து அமர சொல். ask the people to sit at my feet. யூதாவே, நீ என்னுடைய சமூகத்துக்குள்ள ஓடி வா. Judah, come to my presence. தலையணை என்னுடைய சமாதான பாதங்கள் வருகிறது. Lord, the feet of the Lord is in the mountain. நீ தேடி வா. Come. அற்புதம் நடக்கும். Miracle will take place. பாவங்கள் மன்னிக்கப்படும். Sin will be forgiven. தேவனுடைய அன்பு வெளிப்படும். God's love will be revealed. கர்த்தர் அன்பாய் பேசுவார். God will speak with love. வெளிப்பாடு கற்றுத் தருவார். He will give you the revelation. வார்த்தையை தேவன் அதிசயம் செய்வார். He will remind us in the life. அன்புள்ள பிள்ளைகளை கை உயர்த்தி ஆமென் சொல்லுவார். இப்ப சொல்றவங்களே சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய பாதத்துக்கு வந்து சொல்லுங்க. Tell the neighbor, come to the feet of the பக்கத்துல Lord. சொல்லுங்க, ஆண்டவருடைய பாதத்துக்கு வா. Come to the feet of the Lord. ஆண்டவருடைய பாதத்துக்கு வராத வேற தேவையில்லை. ஆண்டவர் நல்ல வேலை கொடுப்பார், ஏற்ற வேலையை கொடுப்பார். நமக்கு முக்கியம் இந்த வருஷம் தேவனுடைய பாதம் கட்டப்பட்டார். We need God's feet this year. The presence of the Lord this year. பாதத்தை பிடிச்சு Hold His feet. தேவன் ஒரு பெரிய காரியம் He செய்வார். will really teach me. இரண்டாவது வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? Secondly, the Bible says, யூதாவே, Judah, ஒரு பண்டிகை ஆசரி. keep your appointed feast. மனுஷர் புஸ்தகம் வழியாக வரக்கூடாது என்றார். If you don't want the wicked to pass through your உன்னுடைய way, பண்டிகையை நீ ஆசரிக்க வேண்டும். you have to observe the feast. It's very important. அது முக்கியமான சபை கூடுவது ரொம்ப important. assembling together is very important. வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன், கவனமாக நீங்கள் கேட்க I'm வேண்டும். going to read a few verses and I want to listen carefully. கொலோசியர் 2 அதிகாரம் Colossians chapter 2, 16, 17 வசனங்களை வாசிக்கிறோம். 16, 17. இந்த தவறுகள்லாம் ஒரு வருஷம் செஞ்சீங்க, இந்த வருஷம் செய்யாது. பக்கத்துல வாசிங்க, இந்த வருஷம் இந்த தவறு செய்யாது. பக்கத்துல வாசிங்க, இந்த வருஷம் Tell the neighbor, don't do this mistake again. அது மட்டும் நீ செய்யாது. ஒரு அமைச்சரமா இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. அல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பார். அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகள் வரும் காலங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதபடி Let no one judge you. சபை கூடுவது தேவ பிள்ளைகள் மிக கவனமாய் இருக்க வேண்டும். So people of God will be very careful when assembling together. பண்டிகையை முக்கியமாக கொண்டாடுவோம். You have to celebrate the festival. எதிரே 10 அதிகாரம் 25 வசனத்துக்கு வாருங்கள். Come to
பார்த்து சொல்லுங்க, காரணம் கேட்கணும்னு சொல்லுங்க பாப்போம். Tell your neighbor, சபை கூடுவது புதிய ஏற்பாடு. This is the New Testament. புதிய ஏற்பாடு சபை பற்றி பேசுது. New Testament does speak about church. புதிய ஏற்பாடு சபை கூடுவதை பற்றி பேசுது. It also speak about gathering together. சில மக்கள் சாப்பிடாதீங்க. Some people, பைபிளை தெரியாதா? those they got no knowledge about Bible. நாங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். Oh, we are the temple of God. தேவனுடைய ஆலய கட்டளையில கூட இருக்கிறார். God lives in there. எனக்கு சபை தேவனை கட்டளை தேவனை எங்கே தேவனை? I don't need a church. I don't need a building. I don't need anything. புதிய ஏற்பாடு தான் வசனம் சொல்றேன். I'm speaking about the New Testament. சபை கூடுவது விட்டு விடாதீர்கள். Bible says don't forsake this. அப்படின்னா சபை முக்கியம். It means the church is important. சபைக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர போகிறார். Jesus Christ is coming back for the church. அவர் கூடாரத்துக்கு வர மாட்டார். Jesus never come back for the tabernacle. அசெம்பிளிக்கு வர மாட்டார். Not for the assembly. சபைக்கு கர்த்தர் வருவார். But Jesus is coming back for the church. சபைக்கு கர்த்தர் வருவார். For the church. இந்த வருஷம் கட்டளைக்கிறார். Tell the neighbor don't skip this year. புஸ்தகம் வழியாக வர மாட்டோம். And the week will never pass through you. வசனத்தை கவனமா நீங்க கேட்கணும். Listen carefully to the word. வசனத்தை எடுத்து சொல்றேன். Speaking from the word. புதிய ஏற்பாடோ பழைய ஏற்பாடோ பைபிள் தான். Whether it's New or Old Testament, Bible is Bible. ஆமென். இயேசு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு. இயேசு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு சொல்ல கேட்குங்க. ஆமா தூக்குங்க. பழைய ஏற்பாடு சொல்ல கேட்குங்க. தெரியல சொல்லி தொலையா சொல்ல கேட்குங்க. இதுவும் கேட்குமா கேள்வி கேள்வி. இயேசு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு. மூணு பதமா சொல்றோம். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு. சரி இப்போ திரும்ப கேட்குறேன். இயேசு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு சொல்ல கேட்குங்க. பழைய ஏற்பாடு சொல்ல கேட்குங்க. ரெண்டுக்கும் தூக்கம் என்ன சொல்லி ரெண்டு அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து அதிகமாக பழைய ஏற்பாடுல பேசப்படாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடு நம்ம தான் கொஞ்சம் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு சொல்லி வேத பண்டிதர்கள் இறையிலை படித்தவர்கள் வேதத்தை அவர்கள் அடுக்க முறையில் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு. ஆனால் இயேசு பழைய ஏற்பாடு சொல்லப்பட்ட இயேசு Jesus appeared in the Old Testament. பழைய ஏற்பாடு இயேசு வேணும். ஆனால் பழைய ஏற்பாடு வார்த்தைகள் இருக்கிறார். வசனம் வசனம். Word is the word. வார்த்தை வார்த்தை. Word is word. ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. புதிய ஏற்பாடு தான் வந்துச்சு. You know when the New Testament came? அன்னைக்கு இயேசு கிறிஸ்து அப்பத்தை பிடித்து அந்த சீடர்களுக்கு கொடுக்கும்போது புதிய உடன்படிக்கை தேவன் சொல்கிறார். When Jesus Christ brought the bread, இயேசு நமக்கு இரத்தம் சிந்தின பிற்பாடு after Jesus shed his blood, மரித்து உயிரோடு எழுந்த பிற்பாடு the resurrection of the Lord, அதுதான் புதிய ஏற்பாடு புதிய வாழ்க்கையை நமக்கு துவங்குகிறது. and we get with the new covenant. அன்றைக்கு தான் திரை கிழிக்கப்பட்டது. And it's a moment the curtain was torn. வசனத்தை கரெக்டாக கவனமாக வாசிக்க வேண்டும். Read carefully the word of the Lord. வடக்கு இருக்கிற மட்டும் கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனம் நமக்கு தெளிவா சொல்கிறது. The Bible clearly says, சபை கூடுவது விட்டு விடா. don't forsake the assembly together. சபை கூடுவதே ஒரு அடையாளமாக இருக்கிறது. It is a sign, assembling together. நம்ம உன கை நீட்டி குற்றம் சொல்லக்கூடாதுன்னு கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். Colossians says that don't let others to judge you. அது உன கை நீட்டி சொல்றாங்க. ஏஞ்சலி நீ வரல அப்படி சொல்றாங்க. People should not say that they will never come to church. அப்படினா கை நீட்டி சொல்றாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. People should not pinpoint you. தேவனுடைய பிள்ளைகள் சபையுடைய விஷயத்துல இந்த வருஷம் நீங்கள் கவனமா இருக்க வேண்டும். But be careful in the church matter this year. வராமல் போனா நான் வரல, நான் ஏசுக்கு நான் வரல, ஒரு வருஷம் நான் வரல, இந்த வருஷம் நான் வரல, அப்படி நான் வராம அப்படி நான் என்ன பண்ணிடுவாங்க வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Let's read Numbers 9:30. வசனத்தை திருப்புங்க. இந்த வருஷம் உங்க சொந்தக்காரங்க அக்கா வீடு சொல்லுங்க. சண்டே மட்டும் எங்கேயும் போகாத, மீதி எல்லா நாளும் போ வரேன். ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எங்கேயும் போகாத. நான் முடிச்சு போட்டு சொல்லு. ஆமா சொந்தம் உள்ளவனுமா
understand? அப்ப சண்டை நீ கட்டடிச்சா பஸ்கா பண்டிகை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நீ கட்டடிச்சா புரிஞ்சிச்சா ஒரு ஆளை சொல்லுவா எதிரில பாக்குறீங்க நான் கரெக்டா சர்ச் பக்கத்துல பாருங்க புரிஞ்சிச்சா சார் Tell him to ask the neighbor, you never come to church on Sunday? புரிஞ்சிச்சா புரிஞ்சிச்சா கேளுங்க புரிஞ்சிச்சா இல்ல பேசுங்க அப்ப அவங்க பாருங்க நீ பேசு பேசுங்க புரிஞ்சிச்சா வாசம் இங்கிலீஷ்ல வாசி But the man who is sick and is not on a journey, it's not on the journey. That means ஒரு தூர பயணத்துல நீ வெளிநாட்டுக்கு போறீங்க வர முடியாத சூழ்நிலை அது ஓகே. ஆனா நீ வெளிநாட்டுக்கு போகாம நீ தூங்குற போய் வீட்டுல and he sees to keep the Passover, the same person shall be cut off from among his people because he did not bring the offering of the Lord at that appointed time, that the man shall bear his sin. Now come to Leviticus chapter 23. I want to teach you something. Leviticus 23:29. Leviticus 23:29. லேவியர் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். லேவியர் Leviticus chapter 23:29. Leviticus 23:29. Leviticus 23:29. வாசிங்க. அந்நாளில் தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்துமாவும் தம் ஜனத்தை இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். தன்னை தாழ்மைப்படுத்தாமல் கர்த்தரை தேடாமல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் ஆராதிக்காம துதிக்காம ஓய்வு நாள் பரிசுத்தமாக இருந்தால் அவர்கள் அறுத்துண்டு போவார். For any person who is not afflicted in soul on the same day shall be cut off from his people. Shall be cut off. அறுத்துண்டு போவார். தேவனுடைய பிள்ளைகள் வீட்டில இருந்து கத்திரமா கட் பண்ணிடுவார். அறுத்து போக முடியாது. வாய்ப்பு இல்லை. ஒரு ஆமென் சொல்லுவார். They cannot be there in heaven because the Lord will cut you off. மூணு வசனத்தை வாசிங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Deuteronomy 28:15. சீக்கிரம் முடிச்சிருங்க. 28:15 வாசிக்கிறேன். உபாகமம் 28:15. என்று நான் உனக்கு விதிக்கிறவன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருப்பதற்கு அவர் சத்தியத்திற்கு செவிகொடாதே போவாயா. இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு அவர் சொல்றாரு ஞாயிற்றுக்கிழமை நீ வரல ஆண்டவரை தேடல You never sing about the Sunday. The Bible says that if you will let the spirit of grace, you will be put into judgment. And those who are speaking about grace also conduct this church. Church is important. Assembling together is important. Once a week, you can't see the Lord. It's so hard. Sleep. You can watch football up to 2 a.m. You can watch up to 3 a.m. So it's so hard for you to come to church at 4 a.m. And then you complete it very paid. I know some people have fever right at 3 a.m. Up to 10, 11 they will eat grab at the restaurant. But at 1 a.m. you feel the fever. 2 o'clock with the fever. At 3 o'clock it was take a blanket. The Lord says, if you don't want the breakup to pass through you, I'm afraid when God speaks something. Because the
God is going to do it on that year. நீ ஜனங்கள்ட்ட போய் சொல்லுடா. முதல் நாள் போய் நீ சொல்லியா. God said, go and tell the people. சர்வத்தை கட்டளைக்க கூடாது. Don't skip the service. எந்த வேலைகளா வந்தாலும், There be any kind of sickness, எந்த போராட்டம் வந்தாலும், any struggles, வெற்றிலே படுத்திருந்தா even your reader, பெற்றோடு உள்ளது வா. and tell him in your way. ஒரு ஆமென் சொல்ல பாரு. ஐக்கியோடு உள்ளவா. அது வளர்க்காது வளர்க்கலையோ எப்படி உள்ள வா. நீ உள்ள வந்துட்டேனா ஆண்டவர் உனக்கு சுகத்தை தருவார். ஒரு ஆமென் சொல்ல பாரு. சொல்லலேலூயா. சத்தம் சொல்லுங்க. தெளிவா பேசுறாரு. So God clearly says, அவன் சாமி கூடல அறுத்துட்டு போவான்றார். God said they will come out, they never assemble together. சங்கிலில போட்டு பண்றார். Then I will curse their descendants, சாபம் நம்ம மேல வரட்டும். and all the curse will come upon you. இப்போ வாசிங்க. ஒன்று கொரிந்தியர் Now let's read 1 Corinthians 5ஆம் அதிகாரம். chapter 5, 7 வாசிங்க. 7 and 8. வாசிங்க. Very important. Don't come church then you cannot. This year you sing. Wait and sing. Praise God. ஆகையால் நீங்கள் பொழிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய பொழிந்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்கவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நம்முடைய பஸ்காவா கிறிஸ்து நமக்கு பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாமை என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் பொழிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஆசரிக்க கடவோம். ஒரு ஆமென் சொல்ல மாட்டோம். என்ன சொல்றாரு? சர்ச் இம்பார்ட்டன்ட். யோசுவா ஆஸ்தி புரியுது. It's the New Testament. அதுக்கு சொல்றாரு சபை கூடுவது விட்டு விடாத. You must get something together. அதுக்கு சொல்றாரு சர்ச் முக்கியம். Church is important. ஆராதனை முக்கியம். Worship is important. நான் கேட்டேன் ஏன்னா சர்ச்சுக்கு வரேன்னு கேட்டேன். I asked someone why they didn't come to church. ஆச்சனா பாஸ்டர் காலை 8 மணிக்கு வேலை பாஸ்டர். He said at morning 8 a.m. work. நான் கேட்டேன் அவன் வேலை எத்தனை சர்ச் எத்தனை மணிக்கு நான் கேட்டேன். And I asked him about the service. இப்படி எங்களை 4 மணிக்கு He said 4 in the morning. 4 மணிக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு 6 மணிக்கு நடக்கிற இடத்துக்கு போகலாமா போக முடியாது. And I asked him why can't you just attend 4 a.m. and then take the communion and go back to work. மனசு இருந்தா நீ வந்துட்டு போக முடியும். If you had to deal with the heart, you could join the service. அது நல்லபடுது. எனக்கு தெரியும் 8 மணிக்கு வேலை. I know you work at 8. நீ இங்கிருந்து போய் சேர்ந்து 1 மணி நேரம் ஆகும். It will take 1 hour to read. நீ 6 மணிக்கு 6:30. நடக்க முடிஞ்சவனே கிளம்புனா Right after the communion you leave. அந்த வாரம் உனக்கு வசனம் கிடைச்சிச்சு. You got the word for the week. அந்த வாரம் உனக்கு நடக்கவே கிடைச்சிச்சு. You get the communion for the week. அப்ப ஆண்டவர் அந்த வாரம் ஆசீர்வதிப்பாரா ஆசீர்வதிக்க மாட்டாரா? God bless you for the week. ஆசீர்வதிப்பாரா ஆசீர்வதிக்க மாட்டாரா? God bless you for the week. அப்படியே நீ வரல. Then why you now come? ஹலோ ஹலோ 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 Corinthians 11, 24 25 26 24, 25, 26. சொல்லுங்க பைபிள் எடுத்துக்கோங்க. 1 கொரிந்தியர் 11 24 25 26 ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள். வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். செய்யுங்கள் என்றார். போஜன பானை பெண்ணின பெண்ணு அவர் அந்தப்படிய பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆமென். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த போஷன் என்ன சொல்லுது? What does this portion say? ஒவ்வொரு வாரம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை என்ன இருக்கு? கொமினியன் சர்வீஸ் இருக்கு. We have communion every Sunday. எதுக்கு நம்ம கொமினியன் எடுக்கிறோம்? Why are we celebrating? அந்த வாரத்துல புதிய உடன்படிக்கை கர்த்தரோடு செய்கிறோம். We are making a new covenant with the Lord on the week. See, holy communion service is very important. நற்கன ஆராதனை மிக முக்கியமானது. அந்த வாரம் நாட்கள் நம்ம எடுக்கிறோம். If you fail to take the communion on the week, பைபிள் சொல்லுது. நான் சொல்ல பைபிள் சொல்லுது. Bible says, இயேசு சொல்றார். Jesus says, புதிய உடன்படிக்கை நமக்கு கிடையாது. we have no new covenant. We will never renew the covenant. உடன்படிக்கை புதுப்பிக்கப்படுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, So people of God, ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நீங்கள் வரும்பொழுது when you enter Sunday service, நீங்கள் பரிசுத்த நாட்களை பயத்தோடு எடுக்கும் பொழுது when you fear when it comes, you will only come நீங்கள் to விசுவாசத்தோடு எடுக்கும் பொழுது when you receive it with faith. ஆண்டவர் அந்த வாரத்துல கர்த்தர் உனக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் செய்கிறார். God make a new covenant with you on the Sunday. ஒரு ஆமென் சொல்லுங்க.
எடுத்து கொடுப்போம். Right after the communion, ஒரு புதிய பரிணாமம் இருக்கிறது. I always have this strength. சொல்லுங்க I've experienced it many times. சும்மா ரொட்டியும் கிரேப்ஸ் கிடைக்காது. Don't take it as a break. விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். It's a precious blood of the Lord Jesus Christ. எனக்கு அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, Dear beloved people of God, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரலனா if you never come on Sunday service, தெளிவா கண்டு பேசுறாரு. God clearly says, ஐயோ, நம்ம ஊழியர்களுக்கு ஒரு சபை கொடுக்குது, நீ விட்டு விடாதேன்றார். the Bible says, don't be fool like the other foolish. நீ விட்டா அது ஒரு சாபமா மாறிடும். If you forsake it, then it's going to be a curse. சொல்லப்பட்ட எல்லா சாபமும் உன் மேல வரும். All the curse will come upon you. அது மட்டுமல்ல, Not only that, ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ள நீ போக மாட்டே. you cannot enter into the new covenant. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிக முக்கியம். Sunday service is important. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்கு போனாரே. Jesus Christ our Lord went to church. இயேசு ஆலயத்துக்கு போனாரா இல்லையா? போனாரா இல்லையா? அப்போ உலக ரட்சகர், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கர்த்தர், அவர்தான் நமக்கு எல்லாம் பிரதான அப்போஸ்தலராக இருக்கிறார். The Savior of the world, our Lord, our God, and our most high priest. யார் ஃபாலோ பண்ணணும்னா இயேசுவை ஃபாலோ பண்ணணும். You must need to follow Jesus. இயேசுவே ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்ல ஆண்டவர் ஆலயத்துக்கு போனாரா? தேவனுடைய பிள்ளைகள் போகணுமா போகக்கூடாதா? Our Lord Himself goes to church on Sunday. இந்த வருஷம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுறார். God is speaking to us today. துஷ்டர் வழியாக வரக்கூடாது என்றால் You don't want to make it to pass. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணாம, Don't miss Sunday service. திரும்ப சொல்லி அடுத்த 3 மாதங்கள் மிஸ் பண்ணாம நீங்க வந்தீங்கன்னா The next 3 months you will come without faith. எழுதி வச்சுக்க. Right down. 4வது மாதம் ஆண்டவருடைய உயர்ந்த நாளை கர்த்தர் வைப்பார். The Lord exalts you. ஆண்டவர் தேவை கர்த்தர் சந்திப்பார். What you need. உங்களுக்கு ஒரு வருஷம் உள்ள வந்து நடக்கிறேன்னு சொன்னார். Don't see the last year I came but nothing happened. இந்த வருஷம் நீங்க அதை அனுபவிப்பேன். You'll experience it this year. இந்த வருஷம் நன்மை அனுபவிப்பீங்க. You'll experience the good இந்த வருஷம் results. கர்த்தர் வாழ்க்கை பெரிய காரியம் செய்வார். New things in the life. அந்த வருஷம் யூதாவே Lord, the Judah. அந்த வசனத்துல What is amazing? அது ரூபனே கிட்ட பேசுறார். God never said Reuben. அது சிமியோனே கிட்ட God பேசுறார். never said Simeon. அது எப்ராயிமே கிட்ட God பேசுறார். never said Ephraim. அது இஸ்ரவேலே கிட்ட பேசுறார். The Lord said Israel. அந்த யூதாவே God mentioned உன் Judah. பண்டிகை ஆசிரி. You have to observe the feast. என் மனசாரி இந்த பண்டிகை ஆசிரி. You have to observe the feast. நான் செய்த உடன்படிக்கையை நீ பெற்றுக்கொள்வாய். And you will make the covenant. இந்த வருஷம் நீங்க விடாம கர்த்தர் தெரிவிப்பாங்க. Seek the Lord continuously this month. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். Sunday is God's day. ஒரு ஆமென் சொல்லவா? நான் சொல்றேன், இப்ப நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் உங்க பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கும். If you do that right now, in the future, your children will be blessed. ஒரு மாமா இருக்காரு. அவர் பேர் கோடி மாமான்னு சொல்லுவாங்க. Sister Auntie's uncle, there's uncle. அவரோட உண்மையான பேர் எறால். ஆனா அவரை வந்து கோடி மாமான்னு சொல்லுவாங்க. They used to call him a chicken uncle. இந்தியால பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா எல்லாரும் கோழி சாப்பிட்டு வருவதான். ஆமா இல்லையா? கோழி எல்லாம் வெஜிடேரியனா இருப்பாங்க. முக்காவாசி நேரம். People in India mostly vegetarian. நான் போயிட்டு அங்க போயிட்டு கோழி குடிக்கிறோம், ஆடு குடிக்கிறோம், அது குடிக்கிறோம். They hardly take the non-veg. உடம்புக்கு ராத்திரி சோறே முடியாது. Night they don't eat rice. எல்லாம் சப்பாத்தியும் வந்து போட்டு நம்ம சாவச்சிருவாங்க. They don't eat rice at night. நான் அது உறுதியா இருப்பேன். போராட சொல்றேன், சோறு முக்கியம் சார். I am so firm that rice is important. எத்தனை கூட்டம் போனாலும் ராத்திரி சொல்லுவேன், போகவே சொல்லுவேன். சார் நான் மலேசியாக்காரங்க, எங்களுக்கு என்ன முக்கியம்? Praise God. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி ஒரு கோஷ்டிகளா இருக்கிறீங்கன்னா கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எத்தனை நாளுக்கு போனாலும் நமக்கு என்ன முக்கியம்? ஆமென் சொல்லுங்க. ஜோசியா போனோம், அவங்க பிள்ளைகளுக்கு சோறு தான் வேணும். 2 நாள் வேணா சிப்ஸ் அண்ட் ஃபிஷ் சாப்பிடலாம். Maybe 2 days you can eat fish and chips. ஆமா, நான் குஞ்சு போனா ஒரு வகை வாயில போடலாம் 2-3 நாள். Maybe for 2 days you can go burger. நான் கூட தாங்கிட்ட 2 நாள். When I get tried 2 days. நான் எனக்கு ஒண்ணா போறேன். முதல் நாளே அழுக ஆரம்பிச்சிட்டேன். First things that begin to crash. சோறு காணும், சோறு. எங்க மாதிரி எவ்வளவு இருக்கு? நான் சிபிஎஸ் வச்சு சோறு தருவோம். எல்லாம் சோறு கொடுப்பாங்க. ஒரு பிரைடல் வீட்டுல இருந்து 1 மணி நேரம் ஆனாவா, 1 மணி நேரம் 15 நிமிஷம் போய் ஒரு தமிழ் கடையை கண்டுபிடிச்சு மொத்தம் கேட்பாங்க. இது தமிழா என்ன கடை? அவன் ஹிந்தி கடை. பாப்பா ஹிந்தி போறாங்க. ஹிந்தி போலோ சோறு தெரியுமா? சோறு சப்பாத்தி, நோ சப்பாத்தி, ஐ வாண்ட் ரைஸ். ஓ ரைஸ். அவன் தேய்ச்சி போன ஒரு சோறு கொண்டு வந்தான். அதுலயும் கறி ஊத்தி நக்கி சாப்பிட்டு பாருங்க.
ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. அத்தவன் சொல்லுங்க ஹalleluya. சோறுக்காக என்ன பாட போறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. நீங்க ஏதோ கொடுக்க மாட்டீங்க சோறு. சப்பாத்தி கொடுத்தா ஏமாத்திடுவாங்க. அந்த கோழி மாமா Sebab uncle சோறு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் ஒரு பிசினஸ் ரொம்ப இருக்கும். usually Sundays he used to have very good business. திங்கட்கிழமை விட ஞாயிற்றுக்கிழமை பிசினஸ். More than Monday, Sunday, his business is so ஒரு big. நாள் பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு. So when the pastor preach, ஞாயிற்றுக்கிழமை நீ விட்டுட்டு வா. then you should not do your business on Sunday. அவர் சொன்னாரா பாஸ்டர் 7 நாளுடைய மொத்த தொகை ஞாயிற்றுக்கிழமை தான் கிடைக்கும். He said, I can get the full amount on Sunday. 7 நாளுடைய மொத்த தொகை ஞாயிற்றுக்கிழமை தான் கிடைக்கும். 7 days full amount I can get in one single day on Sunday. கஷ்டம் முடியாது பாஸ்டர். And he said, it's impossible. பாஸ்டர் இல்ல சண்டே மட்டும் நீ ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. And the pastor said, no, you give to God on Sunday. ஒரு மாசம் செஞ்சாரு. 1 month he did. ஜாலியா It was not possible. ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. He tried to start. இல்ல ரெண்டாவது மாசம் வெயிட் பண்ணு. And the pastor said, no, wait a second, son. மூணாவது மாசம் வெயிட் பண்ணு. Wait a third week, third month. போக As this passed by, அவர் 2 ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சாரு. he began to open 2 restaurants. அந்த 2 ரெஸ்டாரண்ட் And in the 2 restaurants, ஒரே ஒரு ஊழியக்காரன் வேலை ஆரம்பிச்சாரு. all the big pastors began to encourage, join and come for him. சமீபத்தில் இந்தியால ஒவ்வொரு கூட்டம் நடக்கும் பொழுது Recently, whenever they மோகன்சிநாதன் ஒரே கூட்டம் நடத்துவாங்க, அதான் பேர் போடுவாங்க. huge crowd gathered, அதெல்லாம் ஃபுல்லா கேட்சி அவரோட கேட்டிருந்தாங்க. people used to go for their East ரெண்டு பிள்ளைகள். get 2 children. ஒரு பிள்ளை லண்டன்ல இருக்குது. One girl is in London, ஒரு பையன் பெரிய பிசினஸ் அதிபதியா மாறிட்டான். another boy is a business owner. அவர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு. He told me, என்றைக்கு நான் ஊழியக்கார பேச்சை கீழ்ப்படிந்து the moment I obey the man of God, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நான் மிஸ் பண்ணாம and I never miss the Sunday service. எவ்வளவு காசு வந்தாலும் அந்த பிசினஸே வேணாம். ஞாயிற்றுக்கிழமை கத்தோலிக்க நாள். Sunday is God's day, and I don't want to miss the அந்த Sunday. நாள் ஆண்டவர் போறது. I see God on Sunday. 3 ஆராதனைக்கு போவார். He will join all 3 services. 3 ஆராதனை விசா வந்துச்சுன்னா அடுத்த ஆராதனை வராது. ஆனா அவர் அப்படி இல்லை. 3 ஆராதனை வருவார். He will go for 3 services. 3 ஆராதனை ஜாயின் பண்ணுவார். He will join the 3 services. ஜாயின் பண்ண போக As he joined all 3 services, ஆண்டவர் பிளஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. God began to bless me. இன்னைக்கு நான் பல சொத்து Now I have many property. கோடி சுரக்கத்தை மாத்தி வச்சிருக்கிறார். God has blessed me so much. நான் சொல்றேன், நீங்க அப்படி இந்த வருஷம் செஞ்சீங்கன்னா If you do that this year, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். God will be a blessing. ஆமா, நீ கோடி மாமா இருந்தாலும் கோடி அத்தையா இருக்கும். You can be a chicken uncle or auntie. நீ என்ன பிசினஸ் என்ன பண்ணலாம்? You can be any business. நீ நாசரிமா கூட இருக்கலாம். That's the amount. இல்ல நீ ஒரு அண்டியா கூட இருக்கலாம். You can be an auntie. ஆனா ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள் என்று சொல்லி ஆண்டவர் தேடுகிறார். God on Sunday. இந்த வருஷம் முடிவுக்குள்ள கர்த்தருடைய பெருமை. ஒரு ஆமென் சொல்ல முடியுங்களா? இந்த பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சண்டே கட்டடிக்காத ப்ளீஸ். பக்கத்துல சொல்லுங்க, சண்டே கட்டடிக்காத சார். பக்கத்துல பார்த்து சண்டே கட்டடிக்காத. பக்கத்துல மூஞ்ச பாரு. அந்த மூஞ்ச பாரு, மூக்க பாரு. நான் சொல்றேன், என்ன மூக்கத்துல பட்டி மூக்கா, எந்த மூக்கத்துல அந்த சப்ப மூக்கு பட்டி மூக்கு என்ன மூக்கத்துல பார்த்து மூச்சு வாய பாரு சொல்லு. சண்டே கட்டடிக்காத சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும் சில கோஷ்டிக்கு சண்டே கட்டடிக்கும். அந்த மூஞ்சி கிட்ட திரும்பி சொல்லுங்க, சண்டே கட்டடிக்காத சொல்லுங்க. You know who was king on Sunday? Look around and tell them. ஒரு வருஷம் மட்டும் கஸ்தூரி ஒரு 15 ஆறாக கட்டடிச்சது. பிரைஸ் காட். பிஜே வந்து வணங்குவார். கட்டடிக்காத. Those king was காலையில மாலை கர்த்தரை தேடுங்க. sing God day and night. சர்வதே பாருங்க சார், காலையில மாலை சாயங்காலம் மாலை காலையில மாலை சாயங்காலம் மாலை என்ன பஸ் ஊராக பார்த்தா Some people ask why one service is not enough, pastor. பைபிள் தெளிவா சொல்ற அன்புள்ள ஆகாரத்தை எங்களுக்கு Because the Bible says give us a daily bread. அந்த நேரத்துக்கு அந்த ஆராதனைக்கு அந்த வார்த்தை கொண்டு தான் கர்த்தரோட போஷிப்பார். Through that services. இப்போ நான் கேக்குறேன், Let me tell you, ask you, காலையில பிரேக்ஃபாஸ்ட், morning breakfast, lunch, dinner, ஒரே டைம் in one time. புடிச்சு திணிக்க முடியுமா வாயில? Can you eat one shot? நீங்க சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியுமா முடியாது? முடியுமா முடியாது? எப்படி கிடுவா முடிச்சு தருவாங்க? இதோ மாமா இப்படி கூட சொல்லு, முடிச்சு தருவாங்க. முடிஞ்சிட்டு இருக்கு. மறைந்திருக்கிற மர்மம் என்ன?
இது அவங்க கட்டிக்கிறது நைட்டு போன வருஷம் நிறைய கட்டிச்சிட்டாரு இல்லைன்னு சொன்னார். எல்லாம் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். நீங்க நினைக்கிறாங்க பாஸ்டருக்கு தெரியாது, நான் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் சண்டே யார் வரலன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன். சுமாத்தி வரல யாரும் கண்டுபிடிச்சிருவேன். கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன். பேசுவாங்க ஒரு ஆமை சொல்ல பாருங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. எத்தனை பேர் வரல, யாரும் வரல, எவங்க வரல, எப்பயா எவ்வளோ நீங்க இந்த 3 நாள் வரது கூட ஏஜ்ரின் வரத பத்தி இன்னைக்கு எனக்கு சண்டை ஆரம்பிச்சு சொல்லி இல்லை ஏஜ்ரின் வந்தாங்க. நான் பார்த்த கை கொடுத்தேன். நான் சொன்னேன் எனக்கு தெரியும் அந்த நாஸ்திகமா வரல. சம்பவம் நடந்துச்சு. முடிஞ்சு பார்க்கறாங்க. தெரியும் எனக்கு நைட்டுக்கு யாரும் வரல. ஜான்சன் போன வருஷம் பாதி வரல. அது இருக்க இந்த வருஷம் ஆண்டு இந்த வருஷம் கட்டளைக்காக வந்துச்சுங்க. எசன்னு ஆராதனைக்கு போக செப்டம்பர் 25 கத்தர் காட்டுறார் ஒரு டேட். செப்டம்பர் சொல்ற இந்த வருஷம் கட்டடிக்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் வர வரைக்கும் ஒரு லைஃப்ல இதுவரைக்கும் நீ பார்க்காத ஒரு பெரிய அற்புதத்தை கத்தர் உனக்கு செய்வார். சம்பளம் செப்டம்பர் 25 ஆவியார் தெளிவா சொல்றேன். இந்த வருஷம் நீ கட்டடிக்காம வா. பல முறை ஈனம் வராம தூங்கிட்டு you are the one who skip many times. இந்த நான் 4 மணிக்கு காலை 6 மணிக்கு விடாம வா. Come for his morning 4 AM service. ஆவியான ஒரு லைஃப்ல ஒரு பெரிய அற்புதத்தை கத்தர் செய்வார். கண்டிப்பா இருப்பீங்க. யாராவது செப்டம்பர் 25 கட்டாயம் இருப்பீங்க. Someone is September 25. விடாம வரணும். Come continuously. விடாம வரணும். Some come continuously. ஒரு ஆவி சொல்லுவார். ஆவி சொல்றான் பொறுத்துமே கத்தரை செலுத்துகிறேன். David said, I pay my vows. வாசி என்னாகும் 30ஆம் அதிகாரம் Numbers 30. இரண்டாவது வசனம் வாசிப்போம். Verse 2. Numbers 22. ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் வசனம் நடக்கவங்க ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆண்கிட்ட தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன். தன் தகப்பன் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் அவன் கொடுத்த கர்த்தருக்கு வாக்கு கொடுத்தா வாய் தவறாம செய்ய கடவன். உபாகமம் 23ஆம் அதிகாரம் வசனப்பட்டவர்களுக்கு உபாகமம் கட்டளை போடுவோம். உபாகமம் 23 Deuteronomy 23 verse 21, 22 and 23. உபாகமம் Deuteronomy 23 verse 21, 22, 23. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் உன் கணக்கு கேட்பார். அது உனக்கு பாவமாகும். பொருத்தனை பண்ணாதிருந்தால் உண்மை
கொண்டு உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. செலுத்தி தீர்ப்பாயாக. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. Amen. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, The Lord says, இந்த வருஷத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் சொல்றாரு, at the first Sunday the Lord says, ஒண்ணுமே பாத்துக்கலாம். first come to my faith, ரெண்டாவது சபையை மிஸ் பண்ணாரு. second don't miss the service, எந்த ஆராதனை கூட்டத்தை மிஸ் பண்ணாரு. don't miss the services, மூணாவது பொருத்தனையை மிஸ் பண்ணாரு. thirdly don't miss your wow. உன் வாயிலே சொல்றான் செஞ்சியா. If you sit there, you have to do நீ it. சொல்லிட்டு செய்யாம போனா அது உனக்கு பாவமாய் மாறும். If you have walked in the wall and if you have to do it, it will be a sin. நிறைய பேர் அழுது விட்டாச்சு பாய். Many people have lied. அரிச்சந்திர பிள்ளை ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. சொல்ல அல்லேலூயா. சங்கம் அரிச்சந்திர சாவு அவங்க புரியும் அவங்க புரியாது. கர்த்தர் நல்ல ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. பாஸ்டர் பாஸ்டர் Pastor, ஐயோ பாஸ்டர் Pastor, எனக்கு அவசியம் உண்டு பாஸ்டர். pray for me, Pastor. இந்த துணை எனக்கு கிடைச்சிருச்சுன்னா If my death is the wrong. Oh, shit. How will you want that? Hallelujah. நாம என்ன பண்ணுவோம்? And what we do, அது நம்பியும் பாத்தீங்கன்னா we will believe, நாம ஒரு விஷயத்துல பரியாக்கிறது we will pray. We will pray. ராத்திரி குலவன் Day and night we will pray for them. Lord, please bless. ஆண்டவரே இந்த கேட்பார் God will hear prayer. கேட்டு தொகை கொடுத்துருவார். And God will bless them. தொகை கொடுத்தோட When God bless, நீ தேடியும் காணாது இருப்பாய். you will find what you will seek. You will find yourself. You will disappear. You will become so busy. Where they went? Where they went? Where they gone? They will disappear. And then they will come later. You tell. They won't give 1/10. You say 1/10. I will let you go. You will pick 0.0.0.1%. அதை எடுத்து வந்து And you say, கொடுப்பான். and you give. கொடுத்துட்டு சொல்லுவான், You say, இப்போதைக்கு இதுதான் for now this. வரப்போற காலம் எப்ப நான் பார்த்து போனேன். இப்போதைக்கு Now, இது வச்சுக்க. நீ என்ன ஏமாத்துற? you're not cheating me. நீ யாரை ஏமாத்துற? Who are you cheating? நீ யாரை ஏமாத்துற? Who are you cheating? இப்போ திருமணம் என்ன? What did you? ஆண்டவரே நீ அந்த தொகை கொடுத்தீங்க. What did you bless me? நான் உனக்கு தருவேன். I'll give you. நிறைய பேர் ஏன் தருவாங்க? ஃபைனான்சியல் பிரச்சனை சந்திக்கிறோம். The why we are facing problem in our finance? ஏன் தருவாங்க? வாழ்க்கையில நிரந்தர ஆசீர்வாதம். Why there is no blessing in our life? நம்ம வாயில வந்ததுனா சொல்லி ஒண்ணாது. ஒண்ணாது ஜனவரி வந்தா பள்ளி விட்டாச்சு போய் படுகவே தாங்காது. ஆண்டவர் சிங்காசனம் உட்கார்ந்தார். எழுந்து. People will like that God will come and see. ஆண்டவர் படுகவே ஏற்றி குதிச்சார். One day God shall fall. தூதர்கள் ஆடிட்டாங்க. The angels were so shocked. ஆண்டவரே ஆண்டவர் ஏன் குதிக்கிறீங்க ஆண்டவரே கேட்டார். And the angels said, why are you jumping? உள்ள அடிக்கிறீங்க. Because there are goosebumps. ஏன் உள்ள அடிக்கிறீங்க ஆண்டவரே? Why is it goosebumps? அடுத்த போறோம். புழுவறாங்க. தாங்க முடியல. தாங்க முடியல. ஆண்டவரே Say the Lord, ஒண்ணுமே உதவுங்க சொல்லுவாங்க. I pray one hour properly. ஆண்டவரே இந்த உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போறாங்க. Or type properly. ஆண்டவரே ரொம்ப போனஸ் பண்ண கிடைச்சிருச்சு ஆண்டவரே. ஆண்டவரே நான் அப்படியே பத்து ஒரு ஆண்டவர் சரி பரவாயில்ல. எங்க ராஜ்யத்தை கட்டணும். ஐயோ நான் சொல்ல இப்படி இருக்கு. ஸ்லிப் போடணும். ஆண்டவரே இப்படி செய்யணும் அப்படி செய்யணும். நான் சொல்றேன் சர்ச்சில் ஒரு நபர் நம்ம சர்ச்சில் இருக்கிற ஒரு நபர் There's someone in our church, அவங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. they make a walk. பள்ளிப்படத்தில் சொல்றேன் அவங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. They make a walk. வாசகனுக்கு வந்து இந்த காசு பணம் வருது. Then I'm receiving some amount. பணம் கிடைச்சா கட்டாயம் நான் அனைத்து கொடுப்பேன். If I receive it, I'll definitely give it to the church. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ You believe it or not? அவங்க 10 ஒரு பங்கு கொடுக்கல. They never give 1/10. அவங்க 10 5 பங்கு கொடுத்தாங்க. But they give 5 part of it. அந்த ஒரு நபருடைய பணத்தை வச்சுதான் அச்சோட ஏமானுக்கு எல்லாத்தையும் போட்டு நிறைய செலவு மனசார சொல்ற படிப்பதற்கு கத்தர் அவரை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். 1000 மடங்கு கத்தர் ஆசீர்வதிப்பார்.
It's expensive. எல்லாம் 6 hours. It's all 6 hours. ஒயிலிங் தனியா வேலை. And the wiring is also expensive. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் தூத்தரமான Because of one basis, ஆண்டவர் கட்டாயம் நமக்கு தேவன் ஆசீர்வதிப்பார். God will bless the family. நம்ம ஆளுங்க சொல்லுவோம் செய்ய மாட்டோம். Our people will say whenever we மனுஷனை பொறுத்தன பண்ணாத பண்ணிக்கிறாங்க செஞ்சிரு. you don't make wow. அது ஒரு சாமா உனக்கு நடக்க சகல உனக்கு அது நடக்காது தெரியுமா? Sometimes you will never make உன் சந்ததியை கத்தர் போடுவார். God will come against your உன் பிள்ளை வச்சாரியா போகும். Your children will be affected. பிள்ளைங்க கொண்டு வருவாங்க. பிள்ளைங்க ஒப்பு கொடுப்பாங்க. பாத்தீங்களா? பிள்ளைங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. பிள்ளை நல்லா படிச்சு வந்தோடனே நான் இன்னைக்கு சொல்றேன் நான் பிராகிரத ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். I said I am committed, given back for ministry. என்ன சொல்லுவாங்க? படிக்க போறோம். நான் இன்னைக்கு சொல்லிட்டேன். படிக்கிற ஆளுங்க அவன் படிச்சு முடிப்பான். இயேசுவின் நாமத்தினால. ஆனா ஊழியம் செய்யணும். Where is it complete is தேவன் ஊழியம் செஞ்சா எனக்கு பிறக்கவே ஆண்டவர் சொல்லிட்டார். he will complete his அவன் ஊழியம் செஞ்சாலும் போன வாரம் அத்தனை ஒரு 28 30 பிள்ளைகள் தமிழ் பிள்ளைகள் எல்லாம் கூடி இவரே வருஷம் நடத்தி இவரே பிரசங்கம் பண்ணி இவரே ஒரு சின்ன கூடிய நடக்கும் போது எனக்கு தெரியும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டேன். கர்த்தர் செய்வார். அங்கேயே வரும்போது ஃப்ளைட் வரும்போது ஆமா மிக ரொம்ப முக்கியம் அப்படி சொல்ற மாதிரி நான் வீடியோ ஊழியம் முக்கியம். என்ன முக்கியம்? ஊழியம் முக்கியம். ஊழியம் முக்கியம். நீ ஜோதியர் என்ன முக்கியம்? ஊழியம் முக்கியம். எது இருந்தாலும் ஊழியம் முக்கியம். உன்னோட ஃபோக்கஸ் அதுதான் இருக்கணும். நான் உன்னால எனக்கு ஜோபன சொல்றேன். நீ படிப்ப எனக்கு தெரியும். நீ படிப்ப ஊழியம் முக்கியம். ஊழியம் முக்கியம். ஊழியம் முக்கியம். யார் சொல்லியிருக்கிறா நான் ஒப்பு கொடுத்துட்டேன். அது நிச்சயமாக நிறைவேறணும். surrender to the Lord and will certainly come to pass. அவருடைய மூத்த பிள்ளை ஆண்டவருக்குரியது. First child belongs to God. மூத்த பிள்ளை கர்த்தருக்குரியது. Belongs to God. அப்படிதான் போவான். பின்னாடி போவான். மண்ணில போட்டு கொண்டு வாங்க. மூத்த பிள்ளை கர்த்தருடையது. Belongs to God. ஒரு ஆமை சொல்லவா இருக்கும். அது பொறுத்தன பண்ணிட்டீங்கன்னா செய்யணும். He wants to make a vow, you have to fulfill நீ it. காசு பொறுத்தன பண்ணிட்டீங்கன்னா அந்த காசு கொடு. You made a vow to give God, you have to give. சதா ஜோமன ஏழை ஜனங்க ஜோமன பொறுத்தன பண்ணா அந்த பொறுத்தனை செய். You say you come and pray in the church, come and pray the vow. ஒரு மணி ஜோமன செய் ஜோமன. You say 1 hour, pray 1 hour. நீ செய்யாம போனாலும் உனக்கு பாவம். You feel it's a sin. துஷ்டன வழியா வராம இருக்கணும். If you don't want the wicked to pass to you, ஒரு பொறுத்தனை செலுத்து. fulfill your vow. சொல்லி முடிக்கிறேன். ஐவாய்ச்சி நமக்கு பிரசங்கி 5ஆம் அதிகாரம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம். 5, 4:6. 4, 6. 4:6. 4, 6. நீ தேவன் பொருத்தனை பண்ண அது செலுத்த தாமதியாதே. தேவனுக்கு ஒரு பொருத்தனை செய்தால் செய்ய தாமதிக்காது. அவர் மூடரில் பிரியப்படுகிறது. அவர் ஊழலை முட்டாள் அவர் பிரியப்படுவதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். அவர் பைபிள் தெளிவா சொல்லுது ஒரு பொருத்தனை செய்யாமல் இருந்தா அவன் யாரு? If someone fails to perform the vow, who is he? நீங்க சொல்லுங்க. ஒருத்தன் கர்த்தருக்கு சொன்னதை செய்யாமல் போனா நீ அவன் யாரு? பைபிள் சொல்லு சத்தமா சொல்லு யாரு? சொல்றா. இருந்தா சரி பிரைஸ் காட். என்ன சத்தமா சொல்லு ஒரு பொருத்தனை பண்ணி செய்யாமல் போனா அவன் யாரு? நான் சொல்லல. யார் சொல்றா? யார் சொல்றா? யார் சொல்றா? யார் சொல்றா? யார் சொல்றா? சொல்லு. ஒருத்தர் சொல்லிட்டு செய்யாம போனா கிளியும். If someone says generally பைபிள் சொன்னா மூடன். that is fool, ஆனா சொல்ற மூடன் என்ன இல்ல? God is not pleased with the fool. பிடிக்கப்படல. I am please. அதவாசி நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கலாம். நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாயில் எண்ணக்கூடாதே. அது புத்தி பிசையினால் செய்தது என்று புத்தி பேசினா பைத்தியா. முதல்ல சொன்னேன் மூட என்ன சொல்றேன்? ஐயோ சாமிங்க நான் சொல்றேன். யார் சொல்றா? பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுது? What does the Bible says? The Bible is telling us That if you fail to pay your vow, fool. Let it fall. நான் very fool அப்படி போடுறேன். நல்ல அந்த பீஸ் போடுறேன். fool. ஓகே வேற வாசி. fool வாசி. நீ வாசி. நீ வாசி. என்ன பைபிள் வசனம் போச்சா? வாசி. பிரசங்கி 5 4 when you make a vow to God, he has no pleasure
Make one way of war. Better not to war than to war and not to pay. Not let your mouth cause your flesh to sin. To sin before the messenger of God that he was an error. Why should God be angry at your excuse and destroy the work of your hand? God would angry at your excuse and destroy the work of your. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கொடாதே. ஒரு மாம்சத்தை பாவத்துக்கு வாய்க்கு இடம் கொடுக்காத. அது புத்தி பிசையினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. அது புத்தி பிசையினால் செய்தது என்று அவன் சொல்லாதா. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு தேவன் வார்த்தையினாலே கோபம் கொண்டு கைகளின் கிரியைகளை அழிப்பானே. கர்த்தர் கோபம் வந்து கையில கிரியை அழிப்பார். ஆனா சார் கையில் கிரியை அழிப்பது பவர் வசனம் கூட பவர்ஃபுல். பக்கத்துல பார்த்து சொல்றேன், தயவு செய்து போன வருஷம் சொன்னா இந்த வருஷம் செஞ்சு முடிச்சு சொல்ல மாட்டேன். போன வருஷம் நீ சொன்னத இந்த வருஷம் தயவு செய்து செஞ்சு பக்கத்துல வருஷம் போன வருஷம் சொன்னத இந்த வருஷம் தயவு செய்து பண்ணிடு. தயவு செய்து பண்ணிடு. செஞ்சு மூளை பிசைச்சு போக படைக்க பார்த்தான். ஆனா ஒரு வாக்கு கொடுத்து செஞ்சுட்டான்னா ஆண்டவர் செய்யறது அந்த வாக்குல நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க, அதுக்காகவே கர்த்தர் செய்வார். God will bless because you அடுவர் நீங்க கொடுத்தீங்கன்னா நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் தருவார். ஆனா தந்தது பிற்பாடு அதை செய்யாமல் போனால் அந்த சந்ததியே உங்களோட காரியமே பதிலாகும். பிற்காலத்தில் ஒரு பெரிய ஆபத்தாமாறிடும். once the Lord has given you faith to do that is going to be a curse. ஆண்டவர் சொல்லிட்டார், அதை செஞ்சுருங்க. Just do whatever that you say. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. You say you will pray. ஆதிபட்சமா ஆராதிங்க. You say you will worship. செய்வச்சமா முடிய செய்யுங்க. You say you serve God, serve the Lord. கொடுப்பேன்னு சொன்னா கொடுங்க. You say you will give. மத்தவர மனச மாறாதீங்க. Don't change your mind. நம்ம ஒரு காரியத்தை கவனமா கேளுங்க. இங்க இருக்கிற எல்லாம் கையை உயர்த்தணும்னு சொல்லுவாங்க. அந்த சத்தமா வளரவே சொல்லுங்க. கையை உயர்த்தணும்னு சொல்லுங்க. அந்த காரணங்கள் அடங்கிய சத்தத்தை போடுறாரு. You know why God is running his prayer? அவங்க வந்து இதை படித்து நான் சொல்றேன் தியோலஜிக்கலா சொல்றேன். Theologically, இந்த நாட்கள் எல்லாம் சொத்துக்களை வச்சு அவங்க என்ன படத்தை கொண்டு வந்தாங்க. see, everyone sold their property and brought it to the feet of the apostle. அவசரம் பார்த்து வைக்கலாம். They laid it at the feet of the apostle. என்ன நடந்துச்சுன்னா What happened was, விற்கும் போது வைக்கிறேன் கொடுக்குறேன்னு சொன்னபோது ஒரு வேலை இருந்துச்சு. you see, when they said they want to give us a price, அது தாமதமா வரணும்னு as it delays, அது அதிகமான விலைக்கு வந்தது. so they sold it for a better price. அதிகமான விலைக்கு வரணும். When it came to a better price, என்ன பண்ணாங்க? what they did was, அந்த அதிகமான விலைக்கு வந்து அதை எடுத்து முடிச்சாங்க. they increased the one, they got extra. அதை வச்சுட்டு ஆரம்பத்தில் சொன்னாங்க, And the earlier price that they said, அந்த அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. they give it to the man of God. பேதுரு கேட்கிறார், And Peter said, இவ்வளவுதானா? is it what you sold? இவ்வளவுதானா? Is it what you sold? இவ்வளவுதான் பத்தியா? Is it what you sold? அதை கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க? What they said? இவ்வளவுதான் சொன்னாங்க. They said, அப்போ சொல்ல பரிசுத்த ஆவியானவர் பேசுவாங்க. and he said, you are lying this அப்படி புடுன்னு செத்து போறாங்க. and they died. அன்னைக்கு உண்மையா செத்தாங்க. நீங்க நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போய் காரணம் தெரியும். You know, many people are died spiritually because of what? தேவன் சொன்னதை செய்யாமல் போனாங்க. Because they failed to do what is சங்கீதம் wrong. 76:11 சீக்கிரம். சங்கீதம் 76:11 ஜோவான் வாசிக்கலாம். 76:11 76:11 சீக்கிரம். சங்கீதம் 76:11 முதல் மத்தேயு 5:33 இருக்கு. சரி வாசிங்க. பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றினர். அவர்கள் சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். கொண்டு வர கடவார்கள். வாசிங்க மத்தேயு 5ஆம் அதிகாரம் 33 வாசிங்க. 25:33. சீக்கிரம் வாசிங்க. மத்தேயு 5:33. மத்தேயு 5:33. அன்றியும் பொய் இயேசு பேசுறாரு. இயேசு பேசுறாரு. மத்தேயு 5:33. அன்றியும் பொய் ஆணையிடாமல் பொய் ஆணையிடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன். பரிசேயம் சத்தியம் பண்ண வேண்டாம், ஆ. வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம். என்ன சொல்றீங்க? சத்தியம் பண்ண சும்மா உங்களை
இந்த மூணு காரியம் செய்யுங்க. these three things. அவ்வளவுதான். விளங்கிச்சா? எத்தனை பேர் விளங்கிச்சு சொல்லாம சொல்லுவாங்க. அப்படி ஆமீன் குறைஞ்சி போச்சு சத்தம். கை உயர்த்தி எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. புஸ்தகம் வழியா வரக்கூடாதுன்னா You don't want the people to pass for you? ஆண்டவருடைய பாதத்துல வந்துருங்க. Come to the feet of the Lord. ரெண்டாவது Secondly, ஆண்டவர் சொல்றாரு, the Lord says, சர்ச்சை மிஸ் பண்ணாத, don't miss the service. இந்த கூட்டமும் மிஸ் பண்ணாத. Don't miss any service. அடுத்த 3 மாதங்களுக்கு கூட எந்த கூட்டத்தை மிஸ் பண்ணாத. The next 3 months, don't miss the church. எந்த ஆளுமே மிஸ் பண்ணாத. Don't miss any services. நான்காவது Fourthly, பொறுத்தனை நீங்க மூணாவது பொறுத்தனை சொல்லுங்க. and you pay the Lord. சொல்லிட்டு செய்யுங்க. If you have said it, do it. ஒரு நாள் ஜெபம் பண்ணு, ஒரு நாள் ஜெபம் You பண்ணுங்க. say 1 hour pray, pray for 1 hour. சமயத்துல உள்ள வந்து ஜெபம் பண்ணு சொன்னா ஜெபம் பண்ணுங்க. You say come to church and pray, come and pray. ஊழியம் செய்யற பாஸ்டர் வைக்கல என்ன ஊழியம் செய்யற கேளு. If you want to serve, ask the pastor, what should I do? வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். How to get it in the life. அடுத்த சொல்ல துஷ்டர் வழியாக இருப்பதில்லை. The Lord said, you will never pass அவன் you. முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். Totally cut off. அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். Yes, totally cut இந்த off. 3 காரியங்களை செஞ்சனா இருந்தால் If you do these 3 things together, சங்கரிக்கப்படாமல் இல்ல பட்டான். he has been destroyed. இதை செய்ய As you begin to do this, எதிரியை கர்த்தர் போட்டுக்கிட்டே இருப்பார். God will keep destroying you and போட்டுக்கிட்டே இருப்பார். destroy you. உனக்கு யுத்தம் பண்ணுவார். He will fight for you. உனக்கு செய்ய தருவார். He will do it. உனக்கு அற்புதம் செய்வார். He will miracle. அந்த வாக்கு கொடுக்கிறார். I promise. நான் சுதா I am Judah. பிரபலமான செய்ய Do what you promise. யூதா Judah. கொண்டாடு. Celebrate. கூட்டத்தை நடத்து. Do the ஜெபம் பண்ணு. pray. கர்த்தரை கேளு. Seek God. துஷ்டன் யார் பக்கம் போனாலும் No matter where they can go. என்ன நேரத்தில் யார் பக்கம் போனாலும் This is my go anywhere. குருபாலியாக இருப்பதில்லை. I never pass through you. அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஜெபம் போதும். You will pray. கர்த்தர் பேசுறாருன்னு என்ன நம்புறீங்க? How do you believe God is speaking? பாதிக்கிறது தூக்குது பாதிக்கிறது கர்த்தர் பேசுறாரு கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. 25 செப்டம்பர் யாராவது இருக்கீங்களா? Anyone in 25th of September? கட்டாயம் இருக்கும். இது நம்ம பேசுறாங்க. ரொம்ப கட்டளைகள் இந்த மாசம் கரெக்டா வருது. ஆண்டவர் பேசினாலும் கண்டிப்பா இருக்கும். சரி கர்த்தர் பேசுறாரு. ஆண்டவர் சொல்றாரு. The Lord says, கர்த்தர் வாக்குல பெரிய திட்டம் வச்சிருக்காரு. God is planning your life. செப்டம்பர் 25க்குள்ள கர்த்தர் வாக்குல ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்காரு. God is planning your life. ஒரு சர்வீஸ் மிஸ் பண்ணாதீங்க. Don't miss any services. ஒரு மிஸ் பண்ணாதீங்க. Don't miss. வாக்குல கர்த்தர் சொல்றதை ஆண்டவர் செய்வார். God will do what He says. இது பேசினா நடக்கும். Whatever the Lord says will come to pass. பேசினா நடக்கும். When the Lord says will come to ஒரு pass. ஆட்ட கர்த்தர் சொன்னார். God will someone. அவன்கிட்ட சொல்லு. Will tell him. கவனமா கேளு. ஒரு ஆட்ட கர்த்தர் சொன்னார். God said to someone. அவன்கிட்ட சொல்லு. Tell him. இந்த வருஷம் எல்லாம் என்னோட விஷயத்துல அவன் உண்மையா இருந்தான். Who is faithful in my matter. அவனுக்கு நான் பெரிய ஒரு வாகனத்தை கொடுப்பேன். I will give him a luxurious car. பிளாக் BMW கர்த்தர் கொடுக்கிறாரு. And I saw God giving him black BMW. அவருக்கு நான் சொல்றேன் உண்மையா இருந்தா கர்த்தர் இந்த வருஷம் தருவார். அப்படின்னா அது வாங்கத்தக்கதாக ஒரு பெரிய ஆஸ்தியை கர்த்தர் உங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் தருவார். God will give you blessings. செய்வன்றார். God will do His system. இன்னைக்கு நான் கர்த்தர் பார்த்து சொல்றாரு. God is speaking to you. இந்த முதல் நாளே ஏசப்பா சொல்றாரு. First thing to the Lord says, உனக்கு பாதத்தில் வந்துறேன். come to my feet. உனக்கு அற்புதம் நடக்கும். Receive the miracle. என் அன்புல நீ நிரப்பப்படுவேன். You will feel my love. உனக்கு பாவம் மன்னிப்பு உண்டாகும். There's forgiveness. ஐயோ நீ செய்த சொல்லி அதை செஞ்சு Do whatever you say. சபை கூடுவது விட்டு விடா. Don't forsake the assembly ஒரு together. காரியத்துல உண்மையாயிடும். Be faithful in these 3 things. ஒரு மாசத்தை செஞ்சு பாரு. Do it in 3 months. 4, 5, 6 வரும்போது உன் வாழ்க்கையை மாறும். And the next 3 months your life will change. கைகளை உயர்த்திக் கொள்ளுங்க எல்லாரும் கைகளை உயர்த்திக் கொள்ளுங்க. And lift it up. தற்கனக்குள்ள நம்ம போக போகிறோம். We going to go into the Holy Communion. I want you to lift up your hands. 3 things very important. Come to the feet of Jesus. Whatever you say you are, you must do it. Don't delay. Don't delay. Don't delay. யாரே மரண படுக்கையில் இருக்கும்போது என்ன சொல்லுங்க? அரசனை விலாசத்தில் துஷ்டர் வழியாக இருப்பது வழியே வரமாட்டேன். உங்களை ஜெபிக்கிறாங்க அந்த துஷ்டர் வழியே வரமாட்டேன். வழியாக வரமாட்டேன். கோஷம் கையில் உயர்த்தி கொண்டு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். யாரும் வெளியே போகக்கூடாது. This year don't play. Very dangerous year. This year you must sing God. Sing God. Sing God. Major. இயேசுவே என் தெய்வமே உனக்கு தெரியும். உன் மனசாட்சி தெரியும். உனக்கு தெரியும் எத்தனை வாக்கு கொடுத்த ஆண்டவர். நீங்க ஆசீர்வதிச்சா நான் அப்படி பண்ணுவேன். நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நான் அப்படி செய்வேன். ஒரே எந்த நிலைமையில வந்து நம்ம தேடுவேன்.
இதெல்லாம் சொல்லி எத்தனை நாளைக்கு கட்டணம் தேடாம நமக்கு தெரியும். டென்ஷன் ஆகாது, கோவப்படாது, கப்பக்கூடாது. அதனால நீ அடையாள ஆசீர்வாதத்தை அடைய முடியும். நீ எப்பயும் உண்மையினதான் ஆக வேண்டியது, எப்பயும் நீ கொண்டு சொல்ல ஆக வேண்டியது. எப்பயும் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய திட்டம் வச்சிருக்கார். அப்படியே ஆண்டவர் இந்த வருஷம் அநேகரை பிளஸ் பண்ண போறாங்க. கர்த்தர் என்ன சொல்றாங்க அதை செய்வார். 4வது மாதம் 5வது மாதம் வரும்போது அநேகருடைய லைஃப்ல ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய நன்மை, இதுவரைக்கும் பார்க்காத பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். உம்மை மறுதலித்தேன், பின்வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன், பின்வாங்கி போனேன். ஓ வல்லமை இழந்தேனையா, ஓ வல்லமை இழந்தேனையா. அது யாரும் செய்யக்கூடாத காரியத்தை நீங்க செய்வீங்க.